நான் வந்து இன்றைக்கி என்ன டின்னர்னா தோசை தாங்க. அதுக்கு கார சட்னி. இங்கே பாருங்கள், 2 பெரிய வெங்காயம், 4 சின்ன வெங்காயம், 4 வெள்ளைப்பூடு பாருங்கள். இது 2 வரமிளகா, இந்த பச்சை மிளகாவில் பழுத்தது இருக்குமில்ல அதை போட்டிங்கன்னா சட்னி சகப்பாக இருக்குன்னா அதை ஒன்று போட்டு, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கடலப்பருப்புங்க. கடலப்பருப்பு சேர்த்து சட்னி நல்லா வதக்கிட்டு அரைச்சி சாப்பிட்றதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வெங்காயம் போட்ட உடனே தக்காளியை குத்தி வதக்கிடாதீங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வந்து கொஞ்சம் எப்படின்னா கோல்டன் ப்ரௌன் நல்லா சிகப்பு கொஞ்சம் நல்லா வதங்கணும். பச்சை வடை போடுற மாதிரி வெங்காயம் வதங்கினப்போ தான் தக்காளியை போட்டு வதக்குங்க. இல்லைன்னா நல்லா இருக்காது சட்னி. இப்படி தான் நீங்கள் வதக்கி விட்டு சாப்பிடணும். அதுக்கு வெங்காயம் பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டு பாருங்கள். நல்லா பச்சை வடை பண்ணும்போது தக்காளியை கொட்டி வதக்கி விட்டு அதோட கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா ஆறப்போது அப்புறம் சட்னி அடித்து தாளித்து விட்டு சாப்பிடுங்க. இல்லைன்னா தாளிக்காமல் கூட நம்ம சாப்பிட்லாங்க. ஓகே, அடுத்த வீடியோ பார்க்கலாம்.